நம்ம இறையொளி திருவருள் சேனல் சார்பாக உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். திங்கட்கிழமையில் வரக்கூடிய இந்த பிரதோஷம் சோமவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரத்தில் இந்த இலையின் மீது தீபம் ஏற்றும் பொழுது கஷ்டங்கள், தீராத கஷ்டங்கள், நோய் பிரச்சனைகள், பணப்பிரச்சனை, இப்படி எந்த பிரச்சனையும் கரைந்து போகும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த பிரதோஷம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. சோமவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு சிவபெருமானை தரிசனம் செய்தோன்னா கடன், வறுமை, நோய் பயம் இது எல்லாமே நம்மை விட்டு விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அற்புதமான பிரதோஷ நாளில் விரதமிருந்து சிவபெருமானை தரிசனம் செய்யும் வரை உணவை தவிர்த்து முழு விரதம் இருக்க வேண்டும் அப்படின்னும், சோமவார பிரதோஷ நாளில் நம்ம விரதம் இருந்தோன்னா 1000 சாதாரண தின பிரதோஷ பலனை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இன்றைய தினம் கோவிலுக்கு செல்ல முடியாத நிலை இருந்தது அப்படிங்கிறவங்கள வீட்டிலேயே இந்த ஒரு பூஜை அறையில் இந்த தீபம் ஏற்றி வழிபட செய்ய நிச்சயமாக கடன் பிரச்சனை, வறுமை, பணப்பிரச்சனை, நோய் பயம் இது எல்லாமே நம்மை விட்டு நீங்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு எந்த இலை மேலே தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சோமன் அப்படின்னா சிவபெருமான் அப்படின்னும், சோமவாரம் அப்படின்னா திங்கட்கிழமை அப்படின்னும், சிவனுக்கு உகந்த திங்கட்கிழமை பிரதோஷம், தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பான் எம்பெருமான் வேதநாயகன் பரமேஸ்வரன். அதிலும் பிரதோஷ காலத்தில் திருநீலகண்டனை வழிபாடு செய்தோன்னா அத்தனை தோஷங்களும் நீங்கும் அப்படின்னு நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. சிவ ஆலயத்துக்கு போனோன்னா நந்தியின் காதில் கஷ்டங்களை கூறி நிறைய பேர் கூறுவதை நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். நிறைய பேர் அப்படி வேண்டுதல் வைப்பாங்க. அப்படி பிரதோஷ நேரத்தில் சிவன் காதில் சொல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிற பற்றின பதிவு ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். அதே போல் மாலை பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக கோவிலுக்கு போய் அங்கே நடக்கும் அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு வழிபாடு செய்வது, அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது, அர்ச்சனைக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது, இப்படி எல்லா வேலைகளையும் நம்ம செய்யணும். அந்த வகையில் கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலை அப்படின்னு சில பேருக்கு இருக்கும். சில வேலை காரணமாக போக முடியாத சூழ்நிலை இருக்கும் பொழுது வீட்டிலேயே இந்த இலை மீது தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது கோவிலுக்கு போன பலனை 100% பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அப்படி வீட்டில் தீபம் ஏற்றும் பொழுது எந்த இலை மீது ஏற்றணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே பார்த்தோன்னா சிவபெருமானுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் அந்த வில்வ இலை மீது தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறந்தது. சிவ பூஜையில் மிக முக்கியமானது தான் இந்த வில்வ இலை. வில்வம் சிவபெருமானின் அம்சமாகவே பார்க்கப்படுது அப்படிங்கிறதுனால இந்த இலைக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்குது. வில்வ இலை ஆன்மீக அதிர்வலைகளை உள்வாங்கும் தன்மை கொண்டது அப்படிங்கிறதுனாலும், பூஜைக்கு பயன்படுத்திய பிறகு வீட்டிலும் நம்ம பயன்படுத்தும் பணப்பையிலும் வைக்கும் பொழுது தெய்வீகத்தன்மை அங்கு எப்பொழுதுமே நிறைந்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. பலவிதமான ஆன்மீக குணங்களை கொண்ட அந்த வில்வ இலை மீது தீபம் ஏற்றும் பொழுது, அதுவும் பிரதோஷ நாளில் ஏற்றும் போது, அந்த பிரதோஷ நேரத்தில் ஏற்றும் பொழுது மிக அற்புதமான பலன்களை நம்ம பெற்றுக்கலாம். ஒரு தாம்பாளம் எடுத்துக்கிட்டு ஒரு பித்தளை தட்டோ அல்லது தாம்பாளம் எடுத்து அதில் வில்வ இலைகளை பரவலாக நம்ம எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி நல்லா வச்சுக்கலாம். அதற்கு மேலாக மண்ணிலான அகல் தீபம், அதில் சுத்தமான பசும் நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லப்படும் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக நம்ம வீட்டு பூஜை அறையில் சிவபெருமான் ஃபோட்டோவோ அல்லது சிலையோ இருந்தால் ஃபோட்டோவுக்கு முன்பாக இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம். இந்த வில்வ இலை அப்படிங்கிறது ஒரு முறை அர்ச்சனைக்கு நம்ம பயன்படுத்தினாலும் கூட மறுநாள் தண்ணீரில் சுத்தம் செய்து மீண்டும் அர்ச்சனைக்கு பயன்படுத்தினாலும் பயன்படுத்தலாம். அதில் தோஷம் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வில்வத்தை பறித்து 5 நாட்கள் வரை பூஜைக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதும் அந்த வில்வ இலைக்கு உள்ள அற்புதமான ஒரு
பொருளாகவே சொல்லப்பட்டிருக்கு. அந்த வில்வ இலையின் மீது ஏற்றும் தீபம் அப்படிங்கிறது சிவபெருமானின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். அன்னைக்கு குறிப்பாக தயிர் சாதம் செய்து நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்ய சிவபெருமானின் ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும். சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு முன்பாக நந்தியம் பெருமானையும் வழிபாடு செய்யணும். நந்தியம் பெருமானுக்கு அருகம்புல் வைத்து வழிபாடு செஞ்சுட்டு சிவபெருமானை வழிபாடு செய்யலாம். நம்ம கஷ்டங்கள், தீராத கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தீர்த்து வைப்பார் எம்பெருமான். சிவபெருமான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்து சிவபெருமானின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.